ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னியாகுமரியிலே ரொம்ப ஃபேமஸான ஔவையார் அம்மன் கோயிலை பற்றி தான். ஆக்சுவலாக நிறைய கோயிலில் ஔவையாருக்குன்னு தனியாக சன்னதி வச்சு கும்பிட்றது தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் ஔவையார் அம்மனுக்குன்னே தனியாக கோயில் கட்டி கும்பிட்றத நம்மளால் பார்க்க முடியும். இந்த கோயில் கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா நாகர்கோயிலேருந்து வெறும் 14 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா தாளக்குடி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த கோயில் வந்து லொக்கேட்டாக இருக்குது. இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தான் ஏதோ திருவிழா மாதிரி இருக்கும், அப்படி ஒரு கூட்டம் வரும். இங்கே உள்ள ஔவையார் அம்மன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க. சாமி கிட்ட என்ன வேண்டினாலும் அது கண்டிப்பாக வந்து நடக்கும். நம்ம வேண்டின விஷயம் வந்து நடந்துட்டு அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து கொழுக்கட்டை வச்சு சாமியை வந்து கும்பிடுவாங்க. வேற எந்த கோயில்லையுமே சாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்கு வந்து பொங்கலோ அந்த மாதிரி தான் ஏதாச்சும் படைப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் சாமிக்கு கொழுக்கட்டை வந்து படைப்பாங்க. அதுவும் இந்த கோயிலில் அவிக்கிற கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் அவிப்பாங்க. ஆக்சுவலாக கொழுக்கட்டை அவிக்கிறதுனாலே ஆவியில் வேக வச்சு வரக்கூடிய கொழுக்கட்டையை தான் வந்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணியில் உருண்டை பிடிச்சி டேரெக்டாக வந்து போடுவாங்க. கோயிலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே கொழுக்கட்டை தான் வச்சுட்டு இருப்பாங்க. கொழுக்கட்டை அவிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்த மாவும் சர்க்கரையும் கொஞ்சம் எடுத்து வந்து கோயிலுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறதுல வந்து சேர்த்துப்பாங்க. மிச்சம் இருக்கிற மாவை வந்து இவங்க வந்து அவிப்பாங்க. அதுக்கப்புறமா கொழுக்கட்டையிலையுமே 2 டைப்பாக செய்வாங்க. ஒன்று வந்து சர்க்கரை சேர்க்காம வெள்ளை கொழுக்கட்டையாகவும், இன்னொன்று சர்க்கரை சேர்த்தும் அவிப்பாங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே பழமையான ஒரு கோயில். ஆக்சுவலாக பஸ் ஸ்டாப்பில் இருந்து நேர் ஆப்போசிட்டில் ரோட்டு பக்கத்தில் தான் இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த கோயில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு சுடலமாட சாமியும் இருப்பாங்க. ஆக்சுவலாக சுடலமாட சாமிக்கும் ஔவையார் அம்மனுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அது என்ன அப்படின்னா சுடலைமாட சாமி கதையில் வரக்கூடிய காளி பெரும்புலையன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக வந்து குழந்தை இருக்காது. அவங்க வந்து ஔவையார் அம்மனை கும்பிட்டு அவங்க வந்து வரம் கொடுத்ததா வந்து சொல்கிறாங்க. அப்புறமா இந்த கோயிலோட பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆறு வந்து ஓடும். அது வந்து பேச்சுப்பாறை அணையிலேருந்து வரக்கூடிய ஆறு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆறை வந்து கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா ஒரு பெரிய மலை இருக்கும். ஆக்சுவலாக கீழே வந்து ஔவையார் பாட்டி வந்து இருக்காங்க, மேலே வந்து மலை இருக்குது. அப்போ மலைக்கு மேலே யார் தான் இருப்பா? முருகர் தான் இருப்பார். முருகர் தான் ஜம்முன்னு ஒரு கோயிலில் அமைதியாக இருந்தார். ஆக்சுவலாக முருகருக்கும் ஔவையாருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் தெரியுமா? அதாவது சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்ட்டு. அந்த இது இங்கே தான் நடந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு மரம் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா அந்த கோயிலை சுற்றியுமே நிறைய வந்து சின்ன சின்ன சன்னதியெல்லாம் இருந்து அதில் வந்து பிள்ளையார், சாஸ்தா, பெருமாள் அப்படின்ட்டு நிறையவே சாமி வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கேயுமே வந்து ஒரு ஔவையார் அம்மனுடைய சிலை, அப்புறமா வந்து ஒரு பெரிய காளி சிலை, அதை பார்க்கவே கொஞ்சம் வைப்பாக தான் இருந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பவர்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்து. அதுக்கப்புறமா அந்த கோயிலில் வந்து நிறைய சித்தர்களுடைய சிலையை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா அந்த கோயில்லையே மாடு வளர்க்குறதுக்குன்னு தனியாக இடம் போட்டு மாடு வந்து நிறையவே வளர்த்துட்டு இருந்தாங்க. நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கனாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் மோஸ்ட்டாக பார்க்குறது வந்து ரொம்ப சித்தர்களுடைய சிலை தான். அகத்தியர், விஸ்வாமித்திரர் அப்படின்ட்டு பார்க்குற இடம்லாம் நிறைய சித்தர்களுடைய சிலை தான் வந்து இருக்கும். அப்புறமா அந்த கோயிலே ரொம்ப அழகாக இருந்தது வந்து இந்த சிவபெருமான் தான். ஒரு பெரிய பாறை, அந்த பாறையை சிவபெருமானாக சுற்றி வரும்போது ரொம்பவே அழகாக வந்து இருந்தது. அதுக்கப்புறமா அங்கே ஒரு அங்காளம்மன் கோயில் அப்படின்ட்டு இருந்து அதை பார்க்கவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இந்த கோயிலுக்கெலாம் நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஓப்பனிங் டைம், அதாவது கோயிலோட ஓப்பனிங் டைம் கரெக்டாக பார்த்துட்டு போங்க. ஏன்னா நிறைய டைம் வந்து இந்த கோயில் வந்து க்ளோசிங்கில் தான் இருக்கும். அதே மாதிரி ஔவையார் அம்மன் கோயிலுமே ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதாவது ஸ்பெஷல் பஸ்ஸெல்லாம் விட்டு ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும். இந்த ஔவையார் அம்மன் கோயிலுக்கும் பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கும் யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ நல்லா இருந்து அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.